மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2025. அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி அடைந்தாரு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பெயர்ச்சி அடைய போகிறாரு. சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க. மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று வரும். ஓகேங்களா? பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன ராசியிலேயே தான் இருக்காரு. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம். ராசியில இருக்கும் சனி தற்போது வக்ரம் அடைகிறாரு. அதாவது வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி காலை 10 மணி வரை சனி வக்ர காலமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே சனி லாபத்துல தாங்க இருக்கு. அதாவது லாபத்துல வந்துட்டாரு சனின்னு சொல்றீங்க, எனக்கு பெரிய லாபம் வரும்னு பார்த்தா இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையே அப்படின்னு பல ரிஷப ராசியினர் கேள்விகளா எழுப்புறீங்க. எல்லாமே புரியுது. இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு கடகடன்னு எல்லா வேலையும் தொடங்கிடும். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலையில மாற்றத்துக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே ஹோல்ட் ஆன்ற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு ஆனா வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல மாற்றமாவும் ஒரு நல்ல ஹைக் ப்ரமோஷன்ற ரேஞ்சுக்கு நல்லபடியாவே மாறி இருக்கு. இன்னும் சில பேரோட ஜாதக அமைப்புல ஏதாவது சனியோட அமைப்பு சரியில்லாம இருந்ததுன்னா இவங்களுக்கு எல்லாம் டிலே ஆகும். இவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல திரும்பவும் ஒரு முறை முயற்சி எடுங்க. இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு லாபமா தாங்க இருக்கும். நிறைய பேர் டிராவல் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. டிராவலிங் ட்ரை பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டோட ஒரு நல்ல கைட்லைன்ஸோட உங்களுக்கு ஒரு மென்டர் கிடைப்பாங்க. அதே மாதிரி நீங்க மோஸ்ட்லி தனியாவும் டிராவல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு யாராவது கூட நல்ல கம்பெனி குடுக்குற மாதிரி டிராவலிங்க்கு கூட வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாப சனி வந்துருச்சு, இன்னும் எங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இல்ல, எங்களுக்கு இன்னும் தொழில் அமையல, சரியான எங்களுக்கு கடன் உதவி கிடைக்கல அப்படின்றவங்கள இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் உங்க ராசி அதிபதி உங்க வீட்லயே இருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு தொழிலுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையல, 2வது திருமணம் இப்ப நடைபெறுமா, நான் டைவர்ஸ் வாங்கிட்டு ரொம்ப நாளா நான் மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கேன்றவங்கள குறிப்பிட்டு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா 11ல சனி இருக்கு, 2ஆம் இடத்துல குரு இருக்கு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி உங்க வீட்லயே இருக்கிறாருன்னும் போது மந்த்துக்கு முன்னாடி நீங்க அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. செப்டம்பர்ன்றது செப்டம்பர் 15 அக்டோபர் மந்த்ல இந்த டைம்ல தான் உங்களுக்கு சின்ன தடங்கள் ஏற்படலாம். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட இணையும் போது அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகும். அப்படின்னும் போது நீங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ன்றத நீங்க தேர்வு செய்யாம இந்த முற்பாதிலேயே இந்த மாதமும் அடுத்த மாதத்திலயும் உங்களுக்கு வர வரன்களை பேசி முடிச்சுறது நல்லது. இந்த காலகட்டத்துல 2வது திருமணத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த 2 மாசத்துல உடனே முடிஞ்சிடும். பொதுவா உங்க ராசியாதிபதி சுக்கிரன் உங்க வீட்லயே இருக்கும்போது அது ஒரு மாளவிகா யோகம் தான். நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயத்துல திருமணம், காது குத்து, வீடு கட்டுவது போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க முயற்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது உடனே நடந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு குருவோட அமைப்பும் சனியோட அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டா ரொம்பவே நல்ல இதுலதான் அமைப்புலதான் இருக்குன்னும் போது உங்களுக்கு எல்லாமே இப்ப கூடி வரும்.
அதே மாதிரி உங்களால சின்ன சின்ன செலவுகள் அதிகரிச்சது, வரவேண்டிய பணம் பாக்கி எதுவும் வராம இருக்குன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க வந்து அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும். அதே மாதிரி இந்த கடன பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஆ யாரெல்லாம் கடன் வரணும், கடன் அமௌண்ட் வரணும். நான் ரொம்ப நாளா லோனுக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த ப்ராசஸ் இன்னும் அமையல. இன்னும் செட் ஆகல அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல வந்துரும்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் தொழில்லயும், அதே மாரி மீடியா, என்டர்டெயின்மென்ட், பிரிண்டிங் இதுலலாம் யாரெல்லாம் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து உங்களோட வேலைகளும், அதுக்கான லாபங்களும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, எல்லாத்தையும் ரொம்ப சாமர்த்தியமா பேசி சமாளிச்சுருவீங்க. அதாவது எப்ப எத பேசினா நம்மளுடைய வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியும்ன்றது இப்ப உங்களுக்கு அதுல நல்ல கிளாரிட்டியா இருக்கும். அத வச்சு நீங்க உங்க வேலைய நீங்க சாதுரியமா பேசி முடிச்சுப்பீங்க. அதே மாதிரி குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த 3 மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை அமைப்பு நல்லா இருக்கும்.